இனம் கண்டு கொண்டு ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகளால் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அபிஷேகித்து அனலாக்கி ஆண்டவரே வேறு பிடித்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பரிசுத்தத்துக்காக வேறு பிடித்த தெய்வம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்காக வேறு பிடித்த தெய்வம் மகிமைப்படும்படியாக கொண்டு வந்தீர். அதற்காக மனதார் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரை கண்கள் திறக்கப்படட்டும், ஆண்டவர் சிந்தை திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். ஐயா வசனத்தை கேட்கிற காதம் மாற்றுங்க ஆண்டவரே. அது இருதயம் ஆண்டவரே வசனத்தை கேட்கிற வாஞ்சியுள்ள இருதயமா மாற்றுங்க. தொடர்ந்து கிருபைக்குள்ள நாட்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கின்றதுனா 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக ஒரு ஆத்மா ஜீவன் உள்ளதா இருக்கணும்னா யார் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் மனுஷனை உண்டாக்குனார். அப்ப மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்ப ஜீவனுக்குரிய ஆத்மா இருக்கிறவனாலே அவன் ஜீவாத்மாவா இருக்கிறான். அதனால ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக அடுத்தபடியா ஆண்டவர் அந்த ஜீவாத்மாவுக்குரிய காரியத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாக 16வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக மனுஷனுக்கும் தேவன் கொடுத்த கட்டளை என்ன கேட்டீங்கன்னா, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவார். அப்போ ஆண்டவர் ஜீவாத்மாவாக படைத்தவர். நீ சாகும்படியாக மரணத்துக்கு நியமிக்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கல, ஜீவனுக்குள்ளதான் அழைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் மகிமைப்படும்படியாக அதுக்கு பின்னால் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் நாம 21வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்து 24வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாயிருப்பார்கள். ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்துறது எவ்வளவு காரியம் என்பதை ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்துல யார் இருக்க விரும்புகிறார்? தேவன் இருக்க விரும்புகிறார். உங்களோடு இருக்க விரும்புகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அவர் யாருன்னு தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அப்ப அதனாலதான் அவருடைய சாயலே உண்டாக்கிட்டார். அப்ப அவருடைய சாயலை ஏன் உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவரோடு நான் என்ன கேட்டீங்கன்னா உங்களோடு வாசம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியாக அந்த குடும்பத்தை ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதை அவர் நின்று ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால சொல்றாரு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செஞ்சார். ஆனா 3வது அதிகாரத்துக்குள்ள நாம் வரும்போது மிகப்பெரிய சப்ஜெக்ட் இங்க அடங்கி இருக்குது. அதுலதான் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிசாசானவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறியும்படியாக இந்த வேதவசனம் எழுதப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக 3ஆம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க. தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்த்தும் சர்ப்பமானது தந்திரமாயிருந்தது. அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்றான். யாருங்க? பிசாசானவன். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று சந்தேகத்தை எழுப்புகிற வார்த்தையை யார் பார்க்கிறாங்க? இந்த இடத்துல பார்க்கிற காரியம் கேட்டீங்கன்னா, அது ஸ்திரியை நோக்கி என்று வேதம் சொல்லுது. அப்போ பிசாசானவன் யாரை பார்க்கிறான்? ஸ்திரியை நோக்குகிறவனாய் இருக்கான். அப்ப பிசாசானவன் ஸ்திரியை நோக்கி நிமித்தமாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. அடுத்தபடியா 2வது வசனம் பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து. இன்னைக்கு ஸ்திரீ யாரை பார்க்கறாங்க? சர்ப்பத்தை பார்க்கறது. இன்னைக்கு நாம யாரை பார்க்கிறோம்ங்கிறது மிக முக்கியமான காரியம். நம்ம யாரை பார்க்கிறோங்கிறது தான். அதனாலதான் சங்கீதக்காரனாய் தாவீது கர்த்தரை என் முன் நிறுத்தி இருக்கிறேன் சொல்லுகிறான். அப்போ நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்க என்பதை தேவன் நமக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரத்திலே கற்றுக் கொடுத்தார். ஆனா முதலிடம் கொடுக்கிற கவரீரர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடரும் வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாவான்னு சொல்றாரு. ஆனா பிசாசானவன் என்ன சொல்றான்? சாவதில்லைன்னு சொல்றான். அப்போ ஜீவன் உள்ள தேவன் சொல்றது மெய்யா? இந்த உலகத்துல ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு பிசாசு லூசிபர் என்கிற ஆவி பெரிதா? பிதாவானவர், வார்த்தையானவர், ஆவியானவர் பெரியவரா? அவருடைய சேனை பெரியதா என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவது அவசியமா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவருடைய நாமம் விட்டு மயப்படும்படியாக படைக்கிறது. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் சொன்ன ஆசீர்வதித்த தெய்வம். அப்போ இந்த இடத்துல குடும்பத்தை ஏற்படுத்தின போது பிசாசானவன் குடும்பத்துக்குள்ளே வருகிறான். இந்த காரியம் குறித்தா தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது பாரு, 6வது பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் சொன்னாரு. ஆனா புசிச்சு, இது எதை குறிக்குன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின 1 யோவான் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். நீங்க இந்த வார்த்தையின்படி வாழலைன்னா நீங்க யார மீறுறீங்கன்னு அர்த்தம். அப்ப மீறுதலின் பாவம் எங்க வந்துச்சு அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு. அப்ப மீறுதலின் பாவத்தின் நிமித்தமாக என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக அந்த ஆண்டவருடைய மகிமைப்படும்படியாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை அங்க எழுதிச்சிருக்கிறார். அந்த கனியை புசிச்சோன்னு என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. என்ன கண் திறக்கப்பட்டது? மாமிசத்தின் கண் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண் திறக்கப்படல, மாமிசத்தின் கண் திறக்கப்பட்டது. இந்த உலகத்துல மாமிசத்தை பார்க்கிறதுக்கு பிசாசானவன் மாமிசத்தின் கண்ணை திறக்கிறான். அதனாலதான் கண் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, எப்படி பாருங்க, நிர்வாணிகள் என்று அறிந்து. அதுக்கு முன்னாக எப்படி இருந்தாங்க? தேவனுடைய மகிமைக்குள்ள இருந்தாங்க. ஆனா இந்த கனியை சாப்பிட்ட உடனே அந்த மகிமை கடந்து போய்விட்டது. அந்த மகிமைக்குள்ள இருக்கிற தேவன் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள குடும்பத்தை வச்சிருந்தார். ஆனா
இந்த கனியை சாப்பிட்ட உடனே அந்த மகிமை விட்டு கடந்து போயிட்டு, ஆண்டுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை கடந்து போயிடுச்சு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக அதை நிர்வாணப்படுத்தினது. அது மட்டுமல்ல, அத்திலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, இதை புசித்ததனால யாரிடத்திலிருந்து விலகுகிறாங்க? தேவனுடைய சந்நிதிக்கு விட்டு விலகுறாங்க. அதுதான் மோசமான மிக முக்கியமான காரியமா இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய சந்நிதி விட்டு நாம் விலகி நிற்கிறோமா? தேவனுடைய சந்நிதிக்கு தான், தேவனுடைய சமூகத்துக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் திட்டம் தெளிவாக சொல்கிறாருங்க. இந்த உலகத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் எங்களை நம்மை அழைக்கல. எந்த காரியத்துக்கு இருந்தாலும் சபைக்கு நீங்க வர்றீங்க, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க, எதுக்காக வர்றீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற நாளை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை நீங்க விலக்கி போடாதீங்க. அதை விளக்கும் போது உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் தேவன் ஆசீர்வதிக்கிற நாள். கரங்களை மேம்படுத்தலாம். அந்த நாள் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாள். அந்த நாள் தான் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற நாளாக இருக்கிறது. நீங்க 6 நாள் இருக்கிறீங்க, 7ஆம் நாள் ஆண்டவருக்கு தான் மிக முக்கியமான நாள். அது தேவனுடைய சந்நிதியில் இருக்கிற நாள். அது சந்நிதியை விலக்கி பிசாசானவன் சந்நிதியை விட்டு விலக்கிட்டான். அப்ப தேவ சந்நிதி என்பது, தேவனோடு ஐக்கியப்படுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமா இருக்குது. அப்ப தேவனுடைய சந்நிதி விட்டு விலக்கினது யாரு கேட்டீங்கன்னா, பிசாசானவன். இன்னைக்கு கூட ஆண்டவருடைய நாமம் விட்டு மகிமைப்படும்படியாக நாம் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனாலும் கூட நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோங்கிறத நீங்க அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய நாமம் விட்டு மகிமைப்படும்படியாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் இதுவரைக்கும் ஆண்டவருடைய ஒத்தாசையோடு என்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி தேவ சமூகத்தில் இருந்தோனும், அது எந்த இடத்தில் இருந்தாலும் தேவ சபைக்குள்ள கடந்து போவது மிக முக்கியம் என்று எண்ணி அதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன். இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி போனாலும் சரி, மற்ற மெட்ராஸ் போனாலும் சரி, சிதம்பரம் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு சபைக்கு போய் ஆண்டவருடைய சந்நிதியில போய் நின்று அந்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது தான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த கணத்தை நீங்க யாரு கொடுக்கிறீங்களோ, அதனாலதான் வேதம் சொல்லுது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். யார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவர்களோடு தேவன் இடைப்படுவார், அவரோடு பேசுவார், அவரை பாதுகாப்பார், எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாப்பார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு சின்ன சாட்சி சொல்லும்படியாக விரும்புகிறேன். முந்தா நாள் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் சொன்னாங்க, தேங்காய் மரத்திலிருந்து எடுத்து கொடுங்க சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 30 அடி மரம் இருக்குது, அந்த மரத்திலிருந்து என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க எல்லாமே சலகத்தின்னு சொல்லுவாங்க, அதுல கத்தி இருக்கும், அதுல இருந்து என்ன கேட்டீங்கன்னா தேங்காய் பறிக்க வேண்டியது. அது எத்தனை அடி உயரம்னு கேட்டீங்கன்னா 30 அடி உயரம். அப்போ 30 அடி உயரம் இருக்குது. அந்த 30 அடி உயரத்திலிருந்து ஒரு காய் கீழே விழுந்துச்சு, ஒரு காய் என்ன மட்டும் கேட்டீங்கன்னா இதுல விழுந்துச்சு, மேல இருந்து விழுந்து. நான் என்ன நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கையும் அவுட் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எந்த காரியத்தையும் என் தேவன் இந்த கைய முறிக்காதபடி பாதுகாத்து, நான் அப்பவே என்ன நினைக்கிறேன், அந்த கையை சேர்க்கிற எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. இதுதாங்க தேவனுடைய பரிபூர்ண பாதுகாப்பு. இந்த உலகத்துல பாதுகாப்பு கொடுக்கிற எந்த மனுஷனும் முடியாது. என் தேவன் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது மேலான காரியம். அதுக்காகத்தான் அவருடைய முதலிடம் கொடுக்க முடியாத ஆண்டு விரும்புகிறார்.
அதனால ஆண்டவரை நாங்கள் துணைப்படும்படியாக அந்த காரியத்தை தேவனுடைய சந்நிதி விட்டு விலக்கி தோட்டத்தில் விரிச்சங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க? ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நீங்க யாரிடத்துல இந்த ஒளிந்தது படினால நீங்க யாரிடத்துல இருக்கீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இல்ல, பிசாசின் கிரியைக்குள்ள இருக்கிறீங்கிற அர்த்தம். அதனால அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறான்னு சொல்றார். நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நீங்க நிதானிச்சு பாருங்க. தேவன் நம்மோடு இருக்கிறாரா? தேவனோடு இருக்கிறோமா? நம் ஜீவன்ல தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவரோடு இருக்கிறோமா? உலகத்துக்குள்ள இருக்கிறோமா? உலக காரியத்துக்குள்ள இருக்கிறோமா? வேலை தான் முக்கியமா? வேலையை கொடுத்தவர் ஆண்டவருங்க. வேலையை கொடுத்தவர் ஆண்டவர். அந்த வேலையை நீங்க ஞாயிற்றுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மைனா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை என்பது வேலையை ஆண்டவர் இருக்குது. ஆனாலும் கூட முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தான் கொடுக்குது. இன்னைக்கு கூட கர்த்தருடைய நாமத்துக்கு மைப்படும்படியாக ஒரு சிலர் என்ன கேட்டீங்கன்னா வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் மைப்படும்படியாக நீங்க ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டுங்க. ஆனா அந்த வாரத்தில் உரிய பலன் ரெட்டிப்பாக ஆண்டவர் கூட்டி தருவார். கரண திரும்பியை கொடுக்கலாம். இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பது அவருக்குரிய நாள். அதை மறந்து போகாது. அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மைப்படும்படியாக அடுத்து சொல்லுகிறார், அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆதாமையும் ஏவாளையும் நிர்வாணப்படுத்தினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரவே வரக்கூடாது. அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மைப்படும்படியாக அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்கவே வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயே என்றார். அப்ப அந்த புசித்தபடினால என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு 2 மகனை கொடுக்கிறார். ஆண்டவர் நாம மட்டும் மைப்படும்படியாக அந்த மகன் எப்படிப்பட்டவனா பிறக்கிறான்கிறதை குறித்தான் வேதவசனம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மைப்படும்படியாக இது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. 3:12 வாசிக்கிற பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொள்ளை செய்தான்? தன் கிரியல் பொல்லாதவையிலும் தன் சகோதரனுடைய கிரியல் நீதியுள்ளவுமானது என்றார். இன்னைக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறந்தது எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாமிசத்துக்குரிய பிள்ளையா இருக்கு. எப்படி கேட்டீங்கன்னா கொலை செய்யறது யாருடைய வேலை? பிசாசின் வேலை. ஆதாமுக்குள் ஏவாளுக்குள் இருந்த காரியங்கள் அவன் குழந்தைய பிறக்கும் போது எப்படிப்பட்டதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய நாமம் மட்டும் மைப்படும்படியாக அவன் எப்படிப்பட்டவனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாமிசத்துக்குரியவனாய் இருக்கிறான். மாமிசத்துக்குரியவனாய் இருந்தபடினால்தான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பொல்லாங்கனால் உண்டாக்கப்பட்ட அந்த காயின் யாரை கொலை செய்கிறான்? சொந்த தம்பியை கொலை செய்கிறான். இன்னைக்கு அதுதான் பிசாசுடைய வேலை. என்ன கேட்டீங்கன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், வேறொன்றுக்கும் வரான். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக சொல்றேன். இன்னைக்கு அநேகர் தகப்பனை கொல்றாங்க, தாயை கொல்றாங்க. எதுக்காக? சொத்துக்காக. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன கேட்டீங்கன்னா பிசாசு தான். பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள போனா தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருவான், பய எண்ணத்தை கொண்டு வருவான். அவன் என்னன்னா எந்த சூழ்நிலையினா பயத்தை கொடுத்து தற்கொலைக்கும் கொண்டு செல்வான். இதுதான்
பிசாசுடைய வேலை. அதனால ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் அழிக்கிறதுக்காக அல்ல, ஜீவனை கொடுக்கிறதுக்காக வந்தார். கேரளா தெரியுமா? ஆண்டவர் அழிக்கிறதுக்காக வரீங்க, தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நாம மட்டும் மைப்படும்படியாக அவன் எதனால் உண்டான கேட்டீங்கன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் எதனால் கேட்டீங்கன்னா, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து என்று வேதம் சொல்கிறது. பிசாசுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமத்துல ஃபர்ஸ்ட் பிசாசு, ஆண்டவர் அடுத்து என்ன கேட்டீங்கன்னா அசுத்த ஆவி, அடுத்து பொல்லாங்கன், அப்போ அந்தி கிறிஸ்து, இப்படிப்பட்ட பேர் 14 நாமங்களுக்கு மேலான நாம், பொய்யுக்கு பிதா, இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட எந்த காரியமா இருந்தாலும் அந்த நாமத்தில் அசுத்த ஆவியில் இருக்கிறன்னா அந்த அசுத்த ஆவி கிரியை செய்யறதுன்னு அர்த்தம். அந்த பேர்லயே இருக்குது. அவனுடைய நாமத்தை குறித்த காரியம் எதுல இருக்குது? பேர்லயே இருக்குது. ஏன்னா அசுத்தத்துக்கு கொண்டு வரதா பிசாசுடைய வேலை, பாவத்துக்குள்ள கொண்டு வரதா பிசாசுடைய வேலை, பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வர தேவனுடைய வேலை. அதனால நம்ம பரிசுத்தம் முக்கியமா, பாவம் முக்கியமா? நீங்க எதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? இன்றைக்கு ஆதாம் ஏவாள் தெரிந்தது பாவத்துக்கு தெரிஞ்சிட்டாங்க. அந்த பாவம் சாபத்துக்குள்ள கொண்டு வச்சு, சாபம் மரணத்துக்குள்ள கொண்டு வருது. அப்போ இந்த உலகத்துல பாவம், சாபம், மரணம் யாரால் வந்து கேட்டீங்கன்னா ஆண்டவரால் வரல, பிசாசானவன் மூலமா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பாவம், சாபம், மரணம் வருது. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய காரியத்துல நாம் இல்லாமையினால, வார்த்தையை மீறி பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினால பிசாசு உங்களுக்குள்ள வந்து சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த பிசாசின் கிரியை தான் நடக்கும். அதனாலதான் அந்த இடத்தை யாருக்கு, தேவனுக்கு கொடுக்கிற இடத்தை நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? பிசாசுக்கு கொடுத்தீங்க. அது நிமித்தமா தான் இந்த காரியம் நடக்குது. எது நிமித்தம் கேட்டீங்கன்னா பொல்லாங்கனால் உண்டாயிருந்துன்னு சொல்லப்படுகிறது. இந்த பொல்லாங்கனா என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாசிப்போம். எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்தில் குளிர்ந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகளும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பெருமையும், மதியேடும் புறப்பட்டு வரும். யாருங்க? இந்த பொல்லாங்கனுக்குள் இருக்கிற அத்தனை காரியம் எது கேட்டீங்கன்னா, தீமையான காரியம் எங்கிருந்து வருதுங்க? பிசாசுக்குள்ள இருந்து வருது. அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக இந்த மாமிசத்துடைய காரியத்துல கொலை பாதகங்கள் சொல்லி வேதத்துல 21வது வசனம் சொல்றது. அப்ப கொலை பாதகத்தை செய்ய வச்சது யாரு? பிசாசு. அப்போ இப்படிப்பட்ட குணத்தை நாம் குணமுடையவர்களா இல்லாதபடி உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், அந்த 21வது வசனத்தை வாசிக்கும்போது, எப்படி மனுஷனுடைய இதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள். அப்போ பொல்லாங்கனுக்குள் இருந்தா பொல்லாங்கான சிந்தனைகள் தான் வரும். அதனாலதான் சொல்றாரு, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்ப மாமிசத்துக்குரிய சிந்தைக்குள்ள நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசானவன். ஆவிக்குரிய சிந்தைக்குள் நடத்துகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் மகிமைப்படலாம். அப்போ அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டியது
எப்படிப்பட்ட காரியத்துல இருக்குங்கிறத ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த கொலைக்குரிய காரியத்தின் என்னென்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் எதனால ஆண்டவர் நாம் மட்டும் மயப்படும்படியாக இந்த காயினை குறித்து தேவன் எழுதி வைக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய நாமம் மட்டும் மயப்படும்படியாக ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்துல யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, காயினை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மயப்படும்படியாக 4ஆவது அதிகாரத்துல யாரை குறித்து எழுதி வைத்திருக்கிறார்? காயினை குறித்து. 1வது வசனம் பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். என்னத்தை பெற்றால்? மனுஷனை பெற்று என்றார். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றால், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாந்தான், காயின் நிலத்தை பயிரிடவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலை திகழிலும் அவைகள் கொழுமையானவர்களை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலை அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல யார் ஆண்டவருக்குரியவர்களையும் யார் மாமிசத்துக்குரியவர்களையும் தேவன் இந்த இடத்துல பார்க்க முடியதா இருக்குது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவன் ஏன் ஆபேல் காணிக்கையை அங்கீகரித்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு முதலிடத்தை யார் கொடுத்தார்னா ஆபேல் கொடுத்தார். கரகத்திரிமா. அதனாலதான் அவனை அங்கீகரித்தார். அப்போ முதன்மையான ஸ்தானமாய் இருக்கிற முதல் மகனாய் இருக்கிற காயனுடைய காணிக்கையே ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அங்கீகரிக்கல. அங்கதாங்க இருக்குது விஷயம். அதனாலதான் சொல்றாரு, இன்னைக்கு நாம் காணிக்கை போடுகிறோம். தேவன் நம்ம வருமானத்துல ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை கனத்தை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தான் கொடுக்கிறார். உங்க பலத்தினால எல்லாமே வராதுங்க. உங்க பிரயாசத்தினால எதுவுமே நடக்காதுங்க. ஆண்டவர் இல்லைன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வராது. அதனால தெரிஞ்சு, ஆண்டவர் இல்லாத வீடு ஆசீர்வாதம் இல்லாத வீடுதான். ஆண்டவர் இருக்கும் போதுதான் உங்களுக்கு சகலத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்க முடியும். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் பாருங்க. காயினை காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு முகம் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. என்ன உண்டாச்சுங்க? எரிச்சல். எரிச்சல் யாருடையதுங்க? பிசாசுடையது. முறுமுறுப்பு யாருடையதுங்க? கோபம் யாருடையதுங்க? பிசாசுடையது. அப்போ பிசாசுக்குள்ள இருக்கிறவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க முடியாது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இனங்கண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். அதனாலதான் உங்களுக்குள் இருக்கிறத நன்மையா தீமையா என்பதை ஆராய்ந்து படைத்த தேவனுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவனுக்குள் இருந்தது கேட்டீங்கன்னா, எரிச்சல் உண்டாயிற்று. உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். ஆண்டவர் சொன்னாரே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் நன்மை செய்ய நம்மை படைத்த தேவன். பூமியில இயேசு நன்மை செய்கிறவராக இருக்கத்தான் வந்தார். நாமும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு நன்மை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்காதான் ஆண்டவர் இந்த பூமியில படைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுகிறது, அப்போ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் என்ன விடுங்க? வாசற்படியில படுத்திருக்கும். அப்ப நன்மை செய்யும் போதுதான்
ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் இருக்கும்போதுதான் நம் பாவ வாசப்படியில் படுத்திருக்காது. பாவம் உங்களை ஆளாது. நீங்க இப்படிப்பட்ட பாவத்துக்கு இடம் கொடுத்த பண்ணாலே பாவம் இப்படி யாரை ஆளுது? ஆதாயனையும் ஏவாளையும் காயினையும் ஆளுகை செய்கிறதா இருக்கிறது. அப்ப பாவம் ஆளுகை செய்யும் போது யார் இருக்கிறான்? கூட பிசாசானவனுக்குள்ள இருக்கீங்க. அதனால தெரியுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக ஆண்டு கொள்வாய். அடுத்து பாருங்க, இது நிமித்தம் என்னென்ன வருன்னு பாருங்க. காயின் தன் சகோதரனை காவினோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செய்ய வைக்கிறது யாருங்க? பிசாசுடைய வேலை. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா காயின். அப்போ காயினுக்குள்ள யார் இருந்தாங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, கர்த்தர் காயின் நோக்கி உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். யாருங்க? சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். எப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவனிடத்தில் சொல்லுகிறான் பாருங்க. அதனாலதான் அதற்கு அவன், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. யாருடைய ரத்தங்க? நீதிமானுடைய ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த ஆபேலுடைய ரத்தம் பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. எதை குறித்து? நீதி குறித்து பேச வைக்கிற ரத்தம் தான். அந்த ஆபேலுடைய சத்தம் யாருக்கு கேட்குது? தேவனுடைய சந்நிதிக்கு. ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக கொலை செய்கிற காரியம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக தவறானது. அது பிசாசினால் இருக்கிற மனுஷன் செய்யக்கூடியது. ஆனா ஆண்டவர் அந்த கொலை செய்கிறவனையும் மன்னித்து தேவ சமூகத்துக்கு கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் நிலத்துல ஆண்டவர் 16 பாருங்க, அப்பொழுது சகோதரனுடைய ரத்தத்தையும் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிற? சபிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, சபிக்கப்பட்டவன். அப்ப இந்த பூமி எதை நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குது? எதை நிமித்தம் சபிக்கப்படுங்க? தேவனுடைய வார்த்தை நிமித்தம், வார்த்தை மீறி நிமித்தம் உலகம் முழுவதும் சாபத்துக்குள்ள வந்து ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியினால உலகம் முழுவதும் என்ன ஆசீர்வாதம் உண்டாது. அவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக இது என்னன்னா மாமிசத்துக்குரிய பிறப்பு, ஆவிக்குரிய பிறப்பு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக மிக விரைவில் நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். டைம் ஆச்சு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக இந்த வேளையில மத்திய சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக மத்தேயு 1:18 வாசிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எதை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜனத்தின் வேறுமாறு அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார். யாராலுங்க? பரிசுத்த ஆவியினால். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக பரிசுத்த ஆவியினால அங்க எதனால கர்ப்பம் உண்டாகுன்னு கேட்டீங்கன்னா மாமிசத்தினால கர்ப்பம் உண்டாச்சு. மாமிசத்தின் கிரியைக்குள்ள இருக்கிற பிசாசின் காரியத்தின் நிமித்தமாக கர்ப்பவதியானது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து பாருங்க 21வது வசனம், 20வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு ஒரு சந்ததி ஏற்படுத்தும். காரணம் தெரியுமா? அதுதான் தேவனுடைய திட்டம். நீங்க இந்த பூமியில இருக்குது அழிவுக்குரிய வித்தல்ல,
அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறது. அழிவில்லாத வித்து எதுன்னு கேட்டீங்கன்னா வசனம். இந்த வசனத்தை எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது. இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அழிக்கலாம், ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். கரவத்திரிமைங்களா? அதுதான் ஜீவனுக்குரியது. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மேலான காரியம். அப்ப பரிசுத்த ஆவியினால் தான் சந்ததி பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டத்தை. பழைய ஏற்பாட்டுல மாமிசத்துக்குரிய பிறப்பு, புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய பிறப்பு. கரவத்திரிமை இருக்குதா? ஆவிக்குரிய பிறப்பு தான் மேலானதா இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பிறப்பு குழந்தை எப்படி பிறக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக ஆவியினால பிறக்கிறது தான் மேலான காரியம். அதனாலதான் வேதவசனம் சொல்கிறது, ஆவியினால பிறப்பவர்கள் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆவியினால் பிறந்தார். ஆனாலும் கூட வேதவசனம் சொல்கிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும்படியாக அதில் ஆண்டவர் விளக்கமான தெளிவான சத்தியத்தை அளித்திருக்கிறார். 40வது பாருங்க. பிள்ளை வளர்ந்து, பிள்ளை எதுல வளருதுங்க? ஆவியில வளருது, அபிஷேகத்துல வளருது, மாமிசத்துல வளரல, தேவ ஆவியினால் வளருது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. இன்னைக்கு பிள்ளை எதுல வளருதுங்க? ஆவியிலே வளர்ந்தது, ஆவியிலே பலன் உண்டாகுதுங்க. அந்த ஆவியில பலன் உண்டாகி, பலன் யாருக்கு வருதுங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவியின் பலன் பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து. ஞானத்தினால் நிறைந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாங்க ஞானத்தின் ஆரம்பம். அதே போலதான் நீதிமொழிகள் 8:13 வீட்டுல போய் பார்த்து பாருங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையான காரியத்தை வெறுப்பதுதான் கர்த்தருக்குரிய பயத்தில் இருக்கிறாங்கன்னா, தீமையான காரியத்தை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதனாலதான் சொல்றார், அப்போ ஆண்டவர் ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. யாருடைய கிருபை இருந்ததுங்க? இந்த மாமிசத்துல பிறந்ததுக்கு கிருபை இல்ல, ஆனா தேவனோடு தேவனுடைய ஆவியில் பிறந்தவருக்கு என்ன இருந்ததுங்க? கிருபை கூட இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் 52வது பாருங்க. ஆண்டவருடைய நாம் இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். உங்களை விருத்தி அடைய செய்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய பிறப்பு. அந்த ஆவிக்குரிய பிறப்பில் இருக்கும் போதுதான் விருத்தி அடைய கேட்டீங்கன்னா பழுகு செய்யறது, பெருக செய்யறது, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி. அதனாலதான் ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இதே அவர் ஆவிக்குரிய வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட இதே அதிகாரத்தில் வச்சிருக்காரு பாருங்க. ஆண்டவர் பாருங்க, எருசலேமுக்கு போறாங்க. ஆண்டவர் நாம் மகிமைப்படும்படியாக யாருங்க? யோசேப்பு, மரியா போறாங்க. ஆனாலும் கூட அங்க யார் இருந்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா தேவாலயத்தில் இருந்தாருங்க. கரெக்ட் தெரியுங்களா? அங்க எங்க இருக்காங்க? தேவாலயத்தில் இருக்கணும். தேவாலயத்தில் இருக்கணும். ஆண்டவர் தேவாலயத்துல பிறந்து பிரஸ்தை எங்க எடுத்தாங்க? தேவாலயத்தில். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கீங்க? தேவாலயத்துல. அதனாலதான் இன்றைக்கும் கூட நாம எதுக்கு பிரதிஷ்டை பண்றோம்னா, ஆவிக்குரிய பிள்ளையா பெற்றெடுக்கிற சபைக்குள்ள இருந்த பிள்ளைகளை எங்க பிரதிஷ்டை பண்ணணும்? சபைக்குள்ள பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்காகத்தான் ஆவியானவர் நல்ல ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க. அதனாலதான் ஒருவனை அல்லவா படைத்தான்னு சொல்லி மல்கியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த ஒருவனை படைத்தது கேட்டீங்க, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்காக. நமக்கு தேவ பக்தியுள்ள சந்ததி பெற்றெடுக்கிறதுக்காக சபைக்குள்ள உங்களை அழைத்திருக்கிறார்.
அது பரிசுத்த சந்ததி, அது பரிசுத்த ஆவியானவருடைய சந்ததி, அது ஆவிக்குரிய சந்ததி, அது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சந்ததி. அதனால்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக இந்த காரியத்துல ஆண்டவர் பார்க்கும்போது எங்க இடத்துல 46 56 வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 2:46 51 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க எங்க பாருங்க, 3 நாளைக்கு பின்பு அவர்கள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். இன்னைக்கு பேசுறத கேட்கிறோமா? ஆவியானவர் சொல்ற வார்த்தையை கேட்கிறோமா? ஆவிக்குரிய சத்தியை கேட்கிறதா? இயேசு கிறிஸ்து கேட்டார், நீங்க கேட்கிறீங்களா? அதுதாங்க தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய காரியம். அதனாலதான் அவர் சொல்றார், பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுதலைகள் குறித்து பிரமித்தார்கள். ஏன்? யார் இருக்கா உள்ள? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அப்படி எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவருடைய புத்தி பெருசா இருந்துச்சு. அதனால சொல்ல தாய் தகப்பனாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். எப்படிப்பட்டாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ தகப்பனும் நானும் விசாரத்தோடு என்னை தேடினோம் என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது இல்லையா என்று அறியீர்களா? யாருங்க பிதாவுக்குரிய காரியத்தை, ஆவிக்குரிய பிதாவுக்குரிய காரியத்துல யார் முதலிடம் கொடுத்தாங்க அப்படின்னா இயேசு முதலிடம் கொடுத்தார். அதுதான் மேலான காரியம். மாமிசத்துக்குரிய தகப்பனுக்குள்ள அடங்கி இருந்தாங்க. ஆனாலும் கூட முதல் ஸ்தானம் யாருக்குங்க? பிதாவாகிய தேவனுக்கு மகிமைக்கு கொடுத்தார். அதனால சொல்லப்படுகிறது, நாங்கள் தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. யாருனாலும் உணர்ந்து கொள்ள முடியாது. தாயினாலும் தகப்பனாலும் உணர்ந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நிறைவுக்குள்ள அப்பொழுதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக 56 பாருங்க. பின்பு அவர் உன்னை கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்திருந்தார். கரகத்தை வேண்டிக்கலாம். இன்னைக்கு நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் இருக்கும்போதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நாம மட்டும் மகிமைப்படும்படியாக, ஆண்டவர் மகிமைப்படும்படியாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கீழ்ப்படிவதற்கு என்ன காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல 5ஆம் அதிகாரம் 28 பாருங்க. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதிக்க கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிட இல்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல யாருக்கு கீழ்ப்படிங்களோ தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. அதன் பின்னால் என்ன வருது பாருங்க. நீங்கள் ஆண்டவர் மரத்திலே தூக்கி கொலை செய்யப்பட்ட இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் என்ன பண்ணாருங்க? எழுப்பி இஸ்ரவேலை மனம் திரும்புதலை பாவம் வருவதற்கு அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை நாங்கள் அவருடைய சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிவதற்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்று சொன்னார். கீழ்ப்படிகிறவர்களுக்கு யார் என்ன கொடுக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியை பரிசாக கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். அவர் உங்களுக்குள்ளாக இருக்க ஏன் கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர்
கொடுக்கப்படுகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர்தான் உங்களை போதிக்கிறவர், உங்களை நடத்துகிறவர், அவர் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறவர். நீங்க உங்க பலத்தினால, இயேசு யாருடைய பலத்தினால இருந்தார் கேட்டீங்கன்னா பரிசுத்தாவின் பலத்தினால இருந்தார். கரணத்தில் இருந்தார், பரிசுத்தாவின் நிறைவுக்குள் இருந்தார், பரிசுத்தாவின் பலத்துக்குள் இருந்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் இருந்தார். அந்த அபிஷேகம் தான் இன்றும் நமக்குள்ள கடந்து வருது. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறதுனால, ஆவிக்குரிய சந்ததியா இருக்கிறதுனால நீங்கள் 1 யோவான் 2:27 சொல்லப்படுகிறது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, அது பொய்யல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கும் சொல்ற. கரங்களை திரும்பிங்களா? யாருக்குள் நிலைத்திருங்க? அபிஷேகம் கொடுக்கிறவருக்குள் நிலைத்திருங்க. அது தேவனுக்கு காரியமா இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக நேரம் கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மாமிசத்துக்குரியவங்களா ஆவிக்குரியவங்களா ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்ம எதுக்கிலிருந்து பாவம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. நம்முடைய ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எப்படிப்பட்டதா இருக்குது? பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின்று விடுதலையாக்கி நம்ம ஆண்டவர். அதனால தாங்க இயேசுவை கொலை செஞ்சாங்க, ஆனாலும் கூட அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். கரங்களை தட்டி படிக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க சரீரத்தை கொண்டறதுக்கு பயப்படாதீங்க, சரீரத்தை நரகத்தில் அழிக்கவதற்கே பயப்பட சொன்னார். இந்த சரீரம் நரகத்துக்குரியது இல்லைங்க, பரிசுத்தத்துக்குரியது. ஆவிக்குரிய சரீரம் பரிசுத்தமாயிருக்கும். அப்ப பரிசுத்த ஆவிக்குள் நீங்க வளர்ந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும்போது எதனால பரிசுத்தமாகிறீங்க கேட்டீங்கன்னா வார்த்தையினால் தான். உடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். இந்த வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். இதுக்கு பேர் என்னங்க? பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நேசிங்கன்னா இந்த பரிசுத்த வேதாகமம் எதுக்கு நடத்தணும்? பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும், ஜீவனுக்குள்ளே நடத்தும், ஆவிக்குரிய பிள்ளைகளா நடத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக நேரம் கடந்து வச்சு இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து பேச வைத்த என் பரிசுத்த மகிமையான தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய